இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடுத்த கட்ட உச்சகட்டத்துக்கு நீ போனா, நீ ஜெபித்த ஜபங்களே இல்ல. 2 ஜபம் இருக்குது. ஒன்று மன்றாட்டின் ஜபம், இன்னொன்னு வாக்கு கடங்கா பெருமூச்சுக்குள் செய்யப்படுகிற ஆவியானவரின் ஜபம். மன்றாட்டு ஜபம் தேசத்துக்காக மன்றாட வேண்டும். மன்றாட்டு ஜபம் உன் குடும்பத்துக்காக மன்றாட வேண்டும். மன்றாட்டு ஜபம் உன் சபை மக்களுக்காக ஜபிக்க வேண்டும். மன்றாட்டு ஜபம் தேவ பிள்ளைகளுக்காக ஜபிக்க வேண்டும். ஆவியில நிரம்பி ஜபிக்கிறது அந்நிய வாசை ஜபம். என்ன ஜபிக்கணும் சில சமயம் வராது. வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஆவியானவர் உனக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்வார். 100% தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிற ஜபம் இதுதான். அல்லேலூயா. சில பேர் அந்நிய பாஷையை பேச மாட்டாங்க. ஏன்னா நான் இன்னும் குறைவுபட்டு இருக்கிறேன், நான் நிறைவா இருக்கும்போது பேசணும். இல்ல 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 இல்ல, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ